வணக்கம் தமிழ் ஆன்மீக அன்பர்களே. மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். இந்த ஒரு நாளின் வைகறை பொழுதாக பிரம்ம முகூர்த்தத்தில் உருவாவதனால் மார்கழி விசேஷமான மாதமாக போற்றப்படுகிறது. பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த ஆண்டாள் நாச்சியார் பெருமாள் மீது கொண்ட அதீத பக்தியால் அவரையே தனது கணவனாக அடைய விரும்பினாள். கண்ணனை மணக்க வேண்டி மார்கழி மாதத்தில் பாவை நோன்பிருந்த ஆண்டாளுக்கு அருள் புரிந்த பெருமாள் பங்குனி உத்திரத்தில் ஆண்டாளை மணந்து கொண்டார். பெண்கள் பாவை நோன்பு இருந்தால் விரும்பிய கணவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கை. ஆயர்பாடியில் கோபியர்கள் மார்கழி மாதத்தின் அதிகாலையில் ஆற்றிற்கு சென்று நீராடி மண்ணால் செய்த காத்யாயனி தேவியை வழிபட்டு தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வழிபாடு நடத்தினர். கண் நிறைந்த கணவன் வேண்டும் என்று விரும்பிய பெண்கள் பாவை நோன்பை கடைபிடித்ததால் அந்த ஆசை நிறைவேறியது. பாவை நோன்பு பெண்கள் எடுக்கும் நோன்பாகும். கண்ணனை மனதில் வரித்த ஆண்டாள் தன்னை ஆயர்பாடி பெண்களில் ஒருவராக பாவித்துக் கொள்கிறாள். ஸ்ரீவில்லிபுத்தூரை வட பெருங்கோவில் நந்தகோபர் மாளிகையாகவும் அங்கு எழுந்தருளி இருக்கும் இறைவனை கிருஷ்ணனாகவும் பாவித்து இடை பெண்கள் நோற்ற நோன்பை நோக்கின்றாள். ஆண்டாள் பாவை நோன்பின் போது நெய், பால் முதலியவற்றை உண்ணாமலும் கண்ணுக்கு மையிடாமல் தலையில் மலர் சூடாமல் புற அழகில் நாட்டம் செலுத்தாமல் இறை நாட்டத்தில் மட்டும் மனதினை செலுத்தி பாவை நோன்பினை மேற்கொண்டாள். மார்கழி நோன்பு முழுக்க முழுக்க கன்னி பெண்களுக்கு உரியது. மார்கழி மாதத்தில் முக்கியமாக பெண்கள் இருக்கும் விரதம் மார்கழி நோன்பாகும். ஆயர்பாடியில் உள்ள கன்னியர்கள் நாட்டு முன்னேற்றத்திற்காகவும் பால் வளம் பெருகவும் நல்ல கணவர் கிடைக்கவும் இந்த நோன்பை கடைபிடித்ததாக கூறப்படுகிறது. தனுர் மாதம் என்று அழைக்கப்படும் மார்கழி மிகவும் புண்ணியமான மாதமாகவும் தமிழ் மாதங்களிலேயே சிறப்பான மாதமாகவும் வழங்கப்படுகிறது. மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். இந்த ஒரு நாளின் வைகறை பொழுதாக பிரம்ம முகூர்த்தத்தில் உருவாவதனால் மார்கழி விசேஷமான மாதமாக போற்றப்படுகிறது. பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த ஆண்டாள் பெருமாள் மீது கொண்ட அதீத பக்தியால் அவரையே தன் கணவனாக அடைய விரும்பினாள். கண்ணனை மணக்க வேண்டி மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருந்த ஆண்டாளுக்கு அருள் புரிந்த பெருமாள் பங்குனி உத்திரத்தில் ஆண்டாளை மணந்து கொண்டார். ஆகவே பெண்கள் பாவை நோன்பு இருந்தால் விரும்பிய கணவர் கிடைப்பர் என்பது நம்பிக்கை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் எனும் ஆண்டாளின் சொற்களின்படி மதி நிறைந்த நாளான திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் பூரணமடையும் பௌர்ணமி நாளாகும். மார்கழி நோன்பு முழுக்க முழுக்க கன்னி பெண்களுக்கே உரியது. இவர்கள் விடியலுக்கு முன்பு எழுந்து ஆற்றில் மார்கழி நீராடி கரையில் பாவை களம் ஒன்றை அமைத்து அதில் ஒரு பாவையை வடிவமைக்கின்றனர். அந்த பாவையை பூக்களால் அலங்கரித்து வைணவ கன்னியர்கள் கௌரி தேவியாகவும் சைவ கன்னியர்கள் பார்வதி தேவியாகவும் போற்றி வழிபடுகின்றனர். பாவை பாடல்களான திருப்பாவை, திருவம்பாவை போன்ற பாடல்களை பாடி வேண்டி வணங்குகின்றனர். கன்னியர்களுக்கு நல்ல கணவன் வாய்க்க வேண்டும். கணவன் வைணவ கன்னிக்கு வைணவ அடியானாகவும் சைவ கன்னிக்கு சிவன் அடியானாகவும் விளங்க வேண்டும். இனி பிறவிகள் இருந்தால் அந்த 7 பிறவியிலும் இறைவனுக்கே அடிமை தொண்டு செய்ய வேண்டும். இவ்வாறு தமக்கு வேண்டியவற்றை சிறப்பாக வேண்டிய கன்னியர்கள் முடிவில் அனைவருக்கும் பொதுவாக ஊர் செழிக்க, நாடு செழிக்க, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பொழிய வேண்டும் என்று வேண்டுகின்றனர். திருமணமான பெண்கள் கொண்ட கணவன் இன்றும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்றும் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கும் கன்னி பெண்களும் வேண்டிக் கொள்வார்கள். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால் முன்மொழியப்பட்ட மாதம் மார்கழி. நமது ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். அதில்
மாதங்களில் 6 மாதங்கள் அவர்களுக்கு இரவு பொழுதாகவும் அடுத்த 6 மாதங்கள் பகல் பொழுதாகவும் அமைந்திட, இந்த பகல் மற்றும் இரவு பொழுதுகளுக்குள் அதிகாலை வேளையான பிரம்ம முகூர்த்தமே இந்த மார்கழி மாதம். மார்கழி என்றவுடன் விடியலிலே விழித்தெழுந்து வாசல் தெளித்து பூக்கோலமிட்டு உடலை ஊடுருவும் குளிரில் குளித்து சில்லென்ற பனிக்காற்றில் வேக நடை நடந்து வழி முழுவதும் மனனமாக உள்ள திருப்பாவை பாசுரங்களை பாடி திருக்கோயிலுக்கு சென்று பரந்தாமனை தரிசித்த பிறகு தீர்த்த பிரசாதத்துடன் இனிதே தொடங்கும் காலை வேளைகள் நினைவில் வருகிறது. பெண்களுக்கு இதனோடு பாவை நோன்பும் சேர்த்தே நினைவில் வரும். பாவை நோன்பு என்பது உண்மையில் கன்னி பெண்களுக்கானது. தனக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கை துணையை அடையவும் தனது மனதிற்கு ஏற்றாற்போல் ஒரு வாழ்க்கை அமையவும் கண்ணனை வேண்டி கன்னி பெண்கள் மேற்கொள்வதுதான் இந்த பாவை நோன்பு. பக்தியின் மிகுதியால் தன்னையும் ஆயர்பாடியில் பிறந்த ஒரு பெண்ணாக பாவித்து தான் மிகவும் நேசித்த கடவுளான கண்ணனையே தன்னுடைய கணவனாக அடைய வேண்டி பாவை நோன்பு மேற்கொண்டு ஆண்டாள் பாடிய பாடல்களே திருப்பாவை. 12 ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பெண் என்பதால் மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத சிறப்பாக கண்ணன் மீது கொண்ட பக்தியை அவளால் காதலாகவும் வழங்க முடிந்தது. யார் இந்த ஆண்டாள்? இவள் யாரை ஆண்டாள்? ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமானுக்கு மாலை தொடுக்க வேண்டி தான் வளர்த்து வந்த மலர் தோட்டத்தில் பெரியாழ்வார் பூ பறிக்க சென்றபோது துளசி செடியின் கீழே கிடைத்த குழந்தைதான் ஆண்டாள். பெரியாழ்வார் அந்த குழந்தையை எடுத்து கோதை என பெயரிட்டு வளர்க்க, குழந்தை பருவத்தில் தந்தையிடம் கண்ணனின் கதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்த கோதையோ கண்ணன் மீது அபரிமிதமான அன்பும் காதலும் கொண்டு அவனையே தனது கணவனாகவும் நெஞ்சில் ஏற்கிறாள். தினந்தோறும் பெரியாழ்வார் பெருமாளுக்கு தொடுக்கும் மாலைகளை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சூடி, இந்த மாலை கண்ணனுக்கு அழகாக இருக்குமா, இதை தானும் சூடி அவனருகே நின்றால் இருவருக்கும் பொருத்தமாக இருக்குமா என்று அழகு பார்த்த பின்னரே ஒவ்வொரு நாளும் மாலையை கடவுளுக்கு கொடுத்து அனுப்புகிறாள். ஒரு முறை அதனை நேரில் கண்ட பெரியாழ்வார் மகளை கோபித்து கொண்டு மறுநாள் கோதை சூடாத மாலையை எடுத்து கொண்டு செல்கிறார். ஆனால் கடவுளோ அந்த வெறும் மாலையை மறுத்து, அந்த பெண் சூடிய மாலைதான் எனக்கு ஏற்றது, அதை எடுத்து வாருங்கள் என்று பெரியாழ்வாரின் கனவில் தோன்றி கட்டளையிட, அன்று முதல் சூடி கொடுத்த சுடற்கொடியும் ஆகிறாள் கோதை. ஆம், அவள்தான் இந்த கோதை ஆண்டாள். அந்த திருவரங்கனையே அவள் தனது பக்தியால் ஆண்டாள். அவள் அருளிச் சென்ற திருப்பாவை 30ம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு தனி அர்த்தத்தை ஏற்படுத்துவதோடு ஆங்காங்கே அழகிய அறிவியலையும் அறம் சார்ந்த நெறிமுறைகளையும் தாங்கியிருக்கிறது. திருப்பாவை பாடல்களை பெண்கள் அதிகாலையில் பாடியபடி பரந்தாமனை வழிபட்டு பாவை நோன்பு மேற்கொண்டு வந்தனர் என்றாலும், ஏன் குளிர்காலத்தில் மார்கழி மாதத்தில் தொடங்கப்பட்டது இந்த பாவை நோன்பு என்பதற்கு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? இந்த கேள்விக்கு ஓசோனை கை காட்டுகிறது அறிவியல். O2 என்கிற ஆக்சிஜனை காட்டிலும் அதிக சக்தி மிகுந்த O3 என்கிற ஓசோன் காற்று மண்டலத்தின் மேற்பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்ற ஓசோன் வழியில் காணப்படுகிறது. இந்த ஓசோன் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களை வராமல் வடிகட்டி ஒளியை மட்டும் பூமிக்கு அனுப்புகிறது. காற்று மண்டலத்தில் நிறைந்திருக்கும் இந்த மாசுகளற்ற ஓசோன் சூரியனுக்கு கீழுள்ள அனைத்து உயிர்களையும் பாதுகாப்பதுடன் விடியற்காலை வேளையில் வேக நடை பயிலும் போது நுரையீரலுக்கு புத்துணர்ச்சியும் சரும நோய்களிலிருந்து பாதுகாப்பும் அளிக்கிறது. ஓசோன் உலகை பாதுகாப்பது மட்டுமன்றி மருத்துவத்தில் காயங்களை ஆற்றவும், இருதய, நுரையீரல், கண், தோல் மற்றும் மூட்டு நோய்களை குணப்படுத்தவும், வயோதிகத்தை குறைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஓசோன் புற ஊதா கதிர்களை வடிகட்டி அனுப்புவது பற்றி ஓர் அழகிய புராண கதையும் உள்ளது. பார்க்கடலின் அமுதத்தை கடைந்த பின் அதை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பங்கிடும் போது ஏற்பட்ட பிணக்கில் சூரியன் கோபம் கொண்டு, நான் ஓரிடத்தில் மட்டும் நின்று இந்த உலகை சுட்டெரிப்பேன் என்கிறான். சூரியனை சமாதானப்படுத்த வேண்டி பிரம்மா
கருடனின் அண்ணனான அருணனை அழைத்து சூரியனை ரதத்தில் உட்கார வைத்து நீ முன்னால் நின்று ரதத்தை ஓட்டுவாயாக என்று பணிக்கிறார். அன்று முதல் சூரியனின் வெப்பம் அருணனால் மட்டுப்பட வைக்கப்பட்டு உலகை சுட்டரிக்காமல் ஒளியாக வெளிப்படலாயிற்று. சூரிய ஒளி நேரடியாக படும்போது நமது கண்ணுக்கு தெரியாத புற ஊதா கதிர்கள் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தீமை விளைவிக்கும் என்பதும் மனிதனுக்கு சரும நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற பாதிப்புகளை உண்டாக்கும் என்பதும் அவற்றை ஓசோன் மண்டலம் தடுத்து காக்கிறது என்பதும் இன்று நாம் அறிந்த விஞ்ஞான உண்மை. அதை அன்றே உணர்ந்த நம் முன்னோர்கள் அழகியதொரு கதையின் மூலமாக ஓசோன் படலத்தை அருணன் என்ற பாதுகாவலனாக உருவகப்படுத்தி அனைவருக்கும் எளிதில் விளங்கும்படி எடுத்து கூறியுள்ளனர். இது மட்டுமல்ல, குளிர்காலத்தில் நமக்கு இயற்கையாகவே தூக்கமும் சோர்வும் சற்று அதிகமாகவும் வளர்சிதை மாற்றங்கள் குறைவாகவும் உடலில் மாறும் என்பது அறிவியல் உண்மை. மாதம் முழுவதும் தொடர்ச்சியாக வைகரையில் நோன்பு நோக்கும் பொழுது மனித உடலுடன் ஈந்து விடுகிறது மார்கழி மாத குளிர். ஆகவே உடலிலும் உள்ளத்திலும் சுறுசுறுப்பை அளித்து வளர்சிதை மாற்றங்களை சீரமைத்திட நமது முன்னோர்கள் தொடங்கிய ஏற்பாடுதான் விடியலுக்கு முன்பே வேக நடையுடன் கூடிய மார்கழி நோன்பாகும். ஜெரீமி டீன் எழுதிய மேக்கிங் ஹேபிட்ஸ் பிரேக்கிங் ஹேபிட்ஸ் என்ற நூலில் கூறப்பட்டுள்ளது போல எந்த ஒரு புதிய செயலையும் முழு மனதுடன் தொடர்ச்சியாக 21 நாட்கள் செய்யும் பொழுது அது முழுமையாக பழகிவிடுகிறது என்பதையே பாவை நோன்பும் உறுதி செய்கிறது. ஆகவே இத்தகைய பயன்கள் நிறைந்த பாவை நோன்பினை நோற்று எல்லா உயிர்களுக்கும் நலன்களை கிடைக்க வழிபாடுகளை மேற்கொள்வோம் என்ற சிந்தனையோடு நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர்வோம். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆன்மீக மனம் பரப்ப உதவுங்கள். நன்றி, வணக்கம்.